அதான் என்ன வேணும் பார்க்கறது டிவியெல்லாம் வாங்க என்ன என்ன போட போட்டாங்க சஜி. இன்றைய மெட்ரோ ரயில் பயணத்திற்காக ஆலந்தூர் ரயில் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவராக தனது தொண்டர்களுடன் வந்திருந்தார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். ட்ரெயின் இந்த சைடா சரி நீங்க போங்க முன்னாடி. நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். நல்ல டிக்கெட் காசு இல்ல கல்ல டிக்கெட் 5 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்த விஜயகாந்த் பயணிகளிடம் இலகுவாக பேசி தனது காத்திருக்கும் நேரத்தை செலவு செய்தார். கோயம்பேடு வாங்க ஏறவே இல்லை ட்ரெயின்ல. டிக்கெட் வாங்கிட்டீங்கல்ல, டிக்கெட் அதான் கொஞ்சம் நான் பார்த்துறேன் பண்ணித்தரேன். என்ன வேணும் போட்டோகிராஃபர் நான் போட்டோ जी சொல்லுங்க जी நேரம் வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டாங்களா? அஞ்சு நிமிஷம்
பயணிகள் பேசுகிற ஓவர் டிக்கெட் ரேட்டு ரொம்ப அதிகங்கிறாங்க, குறைக்கலாம். இப்போ 16க்கு 12 இது 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் டெல்லியில் ரொம்ப கம்மி. பாம்பேல மட்டும்தான் 40 ரூபா, மீது எல்லா இடத்துலையும் கம்மி, இங்கேயும் குறைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இது திமுக பேரில் வர வேண்டிய ஒரு திட்டம். இதை ஜெயலலிதா இப்போ தான் திறந்துருக்காங்க. ஏன்னா திமுக போட்ட திட்டங்கிறதுனால, கலைஞர் போட்ட திட்டங்கிறதுனால ஜெயலலிதா வரலாம். அதனால் அது அந்த அம்மா காணொலி காட்சி மூலயமா இது பண்ணுது, டிவி மூலியமா. நான் சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், டிவி மூலியமா அவ்வளோ சொல்கிறீங்கன்னு வரணும். ஆர்கே நகர் தேர்தலில் முத்திரம் போகிறீங்கல்ல, அப்போ இதுக்கு வரணும்ல, ஏன் வர்ற சார்? நேற்று கூட நான் டிவியில் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். மத்திய அரசுக்கு வெளிநாடு போயிட்டான். மத்திய எனக்கு தெரிஞ்சு வெங்காய நாயுடு ஜூலை 1க்கு மேலே திறப்பினான். போயிட்டு என்ன அவசரம்? 2 நாளில் என்ன எங்களை மறு ஆளுக்கு தானே ஏறி வர போகிறாங்க. வேற என்ன 2 நாள் கழிச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. வெங்காய நாயுடு அவர் கொடிக்கடி ஆட்டிடுவார். ஜெயலலிதாவுக்கு ஏதாவது செல்வாக்கு இல்லாமல் சார். எதிர்கட்சி தலைவர் என்ன சார், சும்மா பேப்பர்லேயும் இதில் எதிர்கட்சி தலைவர்னு எழுதிக்கலாம், அவ்வளோதானே. ஹெல்மெட் நல்ல விஷயம் சார். அமல்படுத்தி நல்ல விஷயம், நல்ல விஷயம் போடுங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் என்கிட்ட பேசிட்டு தப்பு. களத்தில் எல்லாரும் வரலாறு இருக்கு. இந்த அம்மா பூங்காவனத்தை தோத்த வரலாறு இருக்கு. போன 5 வருஷம் இந்த அம்மா எங்க கட்சி 5 இடங்கள் நிக்கலையே. திமுக மைனாரிட்டி, திமுக மைனாரிட்டி அறிக்கை விடும் பொழுது இந்த தேர்தல் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்கும், அதுக்கு ஒரு முன்னாட்டமாக இருக்கிறது. சட்டசபை தேர்தலை போட்டா அப்போ பாருங்களேன், ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாத்தையும் முன்னாடி போட்டு கொட்ட மாட்டேன். சரி, தேர்தல் அணைஞ்ச குறை கூடுறாங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? ஆனா உங்க ஓட்டெல்லாம் இங்க நான் என்ன கேட்குறேன், 50% மத்தியானத்து காலையிலேருந்து மத்தியானத்து மீதி என்ன கள்ள ஓட்டா இவங்களாம் போடுறாங்க, போட்டு இதுக்கு ஆடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத நான் சொன்னேன். நீங்க போடாம போறீங்க. போட்டாதான் நான் சொல்ல முடியும். போடாம போறீங்க, போட மாட்டீங்க. தயவு செஞ்சு நடிக்கணும் தான் டிவியெல்லாம் என்ன போட மாட்டாங்க. ஆமா, எனக்கு ஒரு சாதாரண பயணிகளுடன் இணைந்து பயணித்த விஜயகாந்திடம் இயல்பாக பேசிக்கொண்டே பயணித்தனர் பயணிகள். எல்லாருமே என்ன சொல்றாங்க, சாம்பார் இது 10 ரூபா எலக்ட்ரிக்கே நாங்க ஒரு ஆசைக்கு ஒரு நீங்க இப்படி என்ன விஜயகாந்த் ஸ்டாலின் யாரும் ஒரு நாள் எடுத்தாலும் ரீபில்ட் பண்ண
ஏய், எல்லா பிரஸும் கையை விட்டு தான் எடுக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் தாங்கிக்க. இதோட எடுங்க சார் கையை விட்டு. ஏய், எல்லாம் தாங்கல, எல்லாம் தாயிராயப்பா. விஷ்ணு பிரகாஷுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ். சார்